குவைத் மண்டலம் ஜஹ்ரா கிளையிலிருந்து அப்துல் ரஹீம் அவங்க கேட்டிருக்கிறாங்க, திருமணத்தை வந்து எளிமையாக நடத்தணும் அப்படின்னு ஹதீஸில் இருக்குது. ஆனால் நாம் மாநாடு நடத்தும் போது இந்த ஹதீஸை காரணம் காட்டாமல் நீங்கள் சொந்த விளக்கம் சொல்கிறீங்க, நம்ம சமுதாயம் வறுமையில் இருக்கிறது, இப்படி கோடிக்கணக்கில் செலவு பண்ணி வீண் விரயம் செய்வது நியாயமா அப்படின்னு செய்கிறாங்க, கேள்வி கேட்டிருக்கிறாங்க. திருமணத்தை எளிமையாக நடத்த வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, உத்தரவிட்டிருக்காங்க. இன்ன ஆதமன் நிக்காஹி பரக்கத்தன் ஐஸ்வருகா மூனா, பரக்கத் நிறைந்த திருமணம் எதுவென்று சொன்னால் செலவு குறைந்த திருமணம் தான் பரக்கத் நிறைந்த திருமணம் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு விஷயத்தில் வந்து செலவு கம்மியாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு விஷயத்துக்கு சட்டத்தை என்ன செய்ய முடியாது, பொருத்த முடியாது. இப்போ உதாரணமாக வந்து ஹஜ்ஜுக்கு போகிறோம், ஹஜ்ஜுக்கு போனால் இன்றைக்கு வந்து அது ஒரு மார்க்கம் நம்ம கட்டளையிட்ட ஒரு விஷயம். ஹஜ்ஜு செய்வது ஒவ்வொருவர் மீதும் கடமை. ஹஜ்ஜுக்கு போனால் ஒரு ஆளுக்கு 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா ஆகுதுன்னு வச்சுக்கிடுங்க. ரசூலா திருமணத்தை எளிமையாக நடத்தி சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் எது ஹஜ்ஜுக்கு 6 லட்ச ரூபா செலவு பண்ணுறீங்க அப்படி கேட்க முடியுமா? சரி, நம்ம நோன்பு நாம் வைக்கிறோம், நோன்பு நோக்கும் பொழுது பகல் முழுவதும் நம்ம என்ன செய்கிறோம், சாப்பிடாமல் இருக்கிறோம். பணக்காரனும் சாப்பிடாமல் இருப்பாங்க, ஏழையும் சாப்பிடாமல் இருப்பாங்க. நோன்பு என்று சொன்னால் சுபு பாங்கிலிருந்து மகரிப் பாங்கு வரைக்கும் நாம் வந்து உண்ணாமல் பருகாமல் மனைவியோடு சேராமல் இருப்பது நமக்கு வந்து சட்டமாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த சட்டத்தை வைத்துக்கொண்டு நமக்கு வந்து நோம்பில் மட்டும் நீங்கள் வந்து பகலில் வந்து சாப்பிடாமல் இருக்கிறீங்க, அப்போ நீங்கள் வந்து நோம்பல்லா நாட்கள்லையும் நீங்கள் சாப்பிடாமல் இருக்க வேண்டியான, அது இரவில் சாப்பிடாமல் இருக்க வேண்டியான என்று வந்து ஒன்றுக்கு சொல்லப்பட்ட விஷயத்தை வந்து மார்க்கம் அனுமதித்த இன்னொன்றுக்கு வந்து பொருத்தி பார்ப்பது அது சரியானது கிடையாது. இப்படி பார்த்தா எல்லா நல்ல காரியங்களும் செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். குர்பான் நமக்கு மார்க்கத்தில் எவ்வளோ வலியுறுத்தப்பட்டு இருக்கிறது. மார்க்கம் வந்து குர்பானியை வந்து வலியுறுத்தப்பட்ட சுன்னத் என்று நமக்கு என்ன செய்கிறது, சொல்லி காட்டுகிறது. அரசர் என்ன செய்கிறாங்க, குர்பானி கொடுக்கறதை விட அந்த காசை ஏழைகளுக்கு கொடுத்தால் என்ன? குர்பான் நமக்கு மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டு இருக்கிறது, எவ்வளவு அதிகமான ஹதீஸ்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கும்போது அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு எதிராக என்ன செய்கிறாங்க, குர்பானி வந்து அந்த காசை வந்து ஏழைகளுக்கு கொடுத்தா என்ன அப்படிங்கிற மாதிரி வாதம் வைப்பது வந்து அது தவறான ஒரு வாதம். அப்போ இந்த மாதிரி திருமணம் என்பது வந்து அங்கே எளிமையாக நடத்துவது என்பது சுன்னத், அல்லாஹ்வுடைய பரக்கத் நிற்கிறது. அதனால் எந்த காரியத்திற்கு செலவு செய்ய வேண்டுமோ அதுக்கு செய்யாதீங்க, அது வீண் விரயம் என்று வீண் விரயம் அல்லாத ஒன்றை வீண் விரயம் என்று வாதிப்பது வந்து அது சரியான ஒரு ஒப்பீடு கிடையாது. மார்க்கத்தில் சொல்வதற்காக ஒரு மாநாடு நடத்துவது என்பது அதிகமான மக்களை ஒரு சமுதாய பிரச்சனைக்காகவோ அல்லது ஒரு மார்க்கத்துடைய கொள்கை விஷயத்தை பேசுவதற்காகவோ மாநாடை நடத்தி அதிகமான மக்களை நம்ம அங்கே கூட்டும்போது அந்த செய்தி ஒரே நேரத்தில் மார்க்கத்துடைய செய்தி வந்து பல லட்சக்கணக்கான மக்களுக்கு போகுது. அதற்கு நாம் தேவையான அந்த செய்தி வந்து பத்திரிகை வழியாக மற்ற அரசியல் தலைவர்கள் மற்ற பிற மக்களுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த இடத்துல நாங்கள் நிகழ்ச்சி நடத்துகிறோம் என்பதற்குரிய அடையாளங்கள் கொடி அதெல்லாம் வைக்கும் பொழுதுதான் அந்த செய்தி வந்து பேனர் வைக்கணும், வால் போஸ்டர் ஒட்டணும், எல்லாமே தாவா அடிப்படையில் அல்லது சமுதாய கோரிக்கையாக இருந்தால் சமுதாய கோரிக்கை அனைத்து மக்களையும் சென்றடையும் பொழுதுதான் அவர்கள் நியாயத்தை அரசாங்கம் செய்ய உணர்ந்து கொள்ளும். அந்த நோக்கத்துக்காக அது செய்யப்படும் போது அதை வந்து வீண் விரயம் என்று சொல்வது வந்து அது சரியான ஒரு விஷயம் கிடையாது. அப்படின்னு சொன்னால் செலவு பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே வீண் விரயம் சொல்லக்கூடிய நிலைமை ஏற்பட்டுவிடும். தவறான செலவுகள் இருந்தால், வீண் விரயமான செலவுகள் இருந்தால் அது குறைக்கப்பட வேண்டும். மாநாடுக்கு அதிகமான மக்கள் வரும்போது அவங்களுக்காக இருக்கைகள் பண்ணணும், லட்சக்கணக்கான மக்கள் கேட்பதற்குரிய ஆடியோ செட்டிங் பண்ணணும், இது அதிகமான மக்களை சென்றடைவதற்காக நேரடி ஒளிபரப்பு பண்ண வேண்டிய நிலைமை ஏற்படும். அதே மாதிரி இந்த இடத்தில் தான் மாநாடு நடக்கிறது என்பதை அனைத்து மக்களும் அறிவிப்பதற்காக நம்ம அடையாளமாக கொடிகளை கட்ட வேண்டிய நிலைமை ஏற்படும். இது எல்லாமே அது வந்து தேவையான ஒரு செலவுகள் தான், தேவையற்ற செலவுகள், இதனால் எந்த ஃபாய்தாவும் இல்லை என்று இருக்கும். இந்த மாதிரி செலவு நீங்கள் பண்ணுறீங்க, இது தேவையற்றது என்று நாம் ஒரு விரயமான செலவு இருந்தால் சுட்டி காட்டப்பட்டால் அதை எல்லோருமே என்ன செய்ய வேண்டும், தவிர்த்து கொள்ள வேண்டும். அதனால் திருமணத்தை எளிமையாக செலவு கம்மியாக நடத்துங்க அப்படிங்கிற செய்தியை வைத்துக்கொண்டு திருமணம் அல்லாத நிகழ்வுகளில் யாருக்குமே சாப்பாடு கொடுக்காதீங்க, திருமணத்தை வந்து எளிமையாக இருக்குது, அதனால் வந்து தௌஹீத் ஜமாத் பொதுக்குழு கூட்டினா நீங்கள் எதுக்கு 4000 பேர் சாப்பாடு போகிறீங்க கேட்கலாமா? அப்போ பொதுக்குழு வரக்கூடிய மக்கள் வந்து பசியோடையா போவாங்க. பொதுக்குழுக்கு வரக்கூடிய மக்கள் 4000 பேர் வந்து அவங்க சாப்பாடு கொடுக்கணுமே. திருமணத்தில் வந்து கம்மியான ஆளையும் நம்ம கூப்பிடணும், செலவு கம்மியாக அங்கே பண்ணணும். அந்த அதுதான் அங்கே பரக்கத்து நம்ம சொல்லப்பட்டிருக்கு. நோன்பு நோக்கும் போது நம்ம சாப்பிடாமல் இருப்பது நமக்கு கடமையாக என்ன செய்யப்பட்டிருக்கு, ஆக்கப்பட்டிருக்கிறது.
அப்போ நோன்பு நேரத்தை நீங்கள் சாப்பிடாம இருக்கனால மற்ற காலங்களையும் சாப்பிடாம இருங்கன்னு சொல்வது எப்படி சரியான ஒரு வாதம் கிடையாதோ, அது மாதிரி திருமணத்தில் செலவு கம்மியாக பண்ணுங்கன்னு இருக்கும்போது அந்த எடுத்துக்கொண்டு செலவு பண்ண வேண்டிய இன்னொரு காரியம் அது சரியான செலவு, ஆகுமான செலவு, அதை கொண்டு போய் ஒப்பிட்டு திருமணத்தை வைத்து அதற்கு சட்டம் எடுத்தல் என்பது அது ஒரு சரியான ஒப்பீடு கிடையாது. அதனால் மார்க்கத்தை நாம் ஏழை மக்களுக்கு உதவியும் செய்ய வேண்டும், அது கட்டாயம். மார்க்கம் உதவி செய்ய வேண்டும் என்பது நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஹஜ்ஜு செய்து நம்ம கடமை, ஹஜ்ஜுக்கும் போகணும், ஏழைகளுக்கும் நம்ம என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுக்கணும். இப்படி தான் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அதனால் ஒரு நல்ல செயலை காரணம் காட்டி இன்னொரு நல்ல காரியம் என்ன செய்யக்கூடாது, தடுக்கக்கூடாது. எல்லா நல்ல காரியத்தையும் செய்யுங்கள். நம்ம ஜமாத் சார்பாக நம்ம ஏழைகளுக்கு எவ்வளோ உதவிகள் நாம் செய்கிறோம், இஸ்லாமிய சமுதாயம் செய்கிறது. ஃபித்ராங்கிற நோன்பு கால தர்மத்தை என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. குர்பானி இறைச்சி ஏழைகளுக்கு கொடுக்குறாங்க. ஜக்காத்து என்ன செய்யப்படுகிறது, அது ஏழைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. இஸ்லாமிய சமுதாயமும் நம்ம ஜமாத்தும் ஏராளமான நற்பணி செய்யத்தான் செய்கிறாங்க. அதை நம்ம ஆர்வம் மட்டும் தான் செய்கிறோம். அதனால் ஒரு ஏழைகளுக்கு நாம் உதவ வேண்டும் என்ற காரணத்தை வைத்துக்கொண்டு வேறு எந்த நல்ல காரியத்தையுமே செய்யக்கூடாது, அது வீண் விரயம் என்று பேசுவது அது சரியான ஒரு அளவுகோல் இல்லை. எது வீண் விரயமாக இருக்கிறதோ, எது பயனற்ற செலவாக இருக்கிறதோ, எதிலான மக்களுக்கு இம்மைக்கோ மறுமைக்கோ எந்த விதமான பயனும் இல்லையோ அந்த மாதிரி செலவுகளை நம்ம என்ன செய்ய வேண்டும், தவிர்க்க வேண்டும். அது விரயம் என்று சொல்வது என்ன கிடையாது, தவறு கிடையாது. தேவையான செலவுகள் இம்மைக்கும் மறுமைக்கும் பயனுள்ள விஷயமாக இருக்கிறது. அந்த மாதிரி செலவுகள் என்பது அதை பண்ணக்கூடாது என்று சொல்வது, ஒப்பிட்டு பார்ப்பது என்பது அது எல்லா நல்ல காரியங்களையுமே தடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு என்ன செஞ்சிடும், கொண்டு போய் தள்ளிவிடும். அதனால் ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது மார்க்கத்தில் முக்கியம்தான். அதுபோன்று நம்ம மார்க்கத்தை சொல்வதற்காக மாநாடுகள் நடத்தும் போது அதற்கு தேவையான செலவுகளை செய்ய வேண்டும் என்பதும் அதுவும் அவசியமான விஷயம்தான். அது என்ன கிடையாது, வீண் விரயம் கிடையாது.